வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களோடு பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. நமக்கு நடிகர், இயக்குனர் மணிவண்ணன் அவர்களை நம்மளால மறக்கவே முடியாது. அதே போல காதல் கோட்டை மாதிரியான நல்ல நல்ல படைப்புகளை கொடுத்த அகத்தியன் சாரையும் நம்மளால மறக்க முடியாது. இந்த அகத்தியன் சாரையும் மணிவண்ணன் அவர்களையும் ஏன் இந்த இடத்துல பேசணும், ஏன் இவர்கள் இருவரையும் சேர்த்து பேசணும் அப்படின்னா ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னா கதை உண்மை கதை. ஆமாம், மணிவண்ணன் அவர்கள் 84லேயே டைரக்டராக வலம் வந்து ஜெயித்து அடுத்தடுத்த படங்கள்ல ஹிட்டு கொடுத்துட்டு பெரிய ஆளா வந்துட்டு இருக்காரு. பெரிய இயக்குனர் பேர் எடுத்துட்டு இருக்காரு. பாரதி ராஜாவுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிழல்கள் படத்தினுடைய கதை வசனகர்த்தாவாகவும் அதை அடுத்து அலைகள் ஓய்வதில்லை படத்துக்கெல்லாம் கதை வசனம் எழுதியவராகவும் இருந்த மணிவண்ணன் அவர்கள் ஒரு கட்டத்துல கோபுரங்கள் சாய்வதில்லை மூலமா இயக்குனராகவும் வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு, அறிமுகமாக ஆரம்பிச்சிட்டாரு, ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை அடுத்து அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜேனரில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட மணிவண்ணன் அவர்கள் தொடர்ந்து 100வது நாள் மாதிரி 24 மணி நேரம் மாதிரி இங்கேயும் ஒரு கங்கை மாதிரி படங்களை ஹிட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓய்வு ஒடிச்சல் இல்லாமல் படங்களை இயக்கிட்டு இருக்கிறாரு. இளமை காலங்கள் மாதிரியான ஒரு லவ்வபிள் சப்ஜெக்டையும் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த அவர் வெற்றி அடைந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் அகத்தியன் அவர்கள் சினிமாவுக்கு சான்ஸ் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். ஏறாத படிகளில்னு சொல்றது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமா ஒவ்வொரு கம்பெனியா போய் அலைஞ்சிட்டே இருக்காரு. அப்படி அவர் அலைந்த இடங்கள்ல மணிவண்ணனுடைய ஆஃபீஸும் ஒன்று, மணிவண்ணன் அவர்களுடைய வீடும் ஒன்று. மணிவண்ணன் அவர்களை போய் பார்த்துட்டு ஒரு கதையையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வர்றாரு. அதுக்கப்புறமா அவர் அங்கே தன்னுடைய முயற்சியை இயக்குனர் அகத்தியன் சார் தொடர்ந்து அவர் கடைபிடிச்சிட்டே வர்றார். தொடர்ந்து அவர் அலைஞ்சிக்கிட்டே இருக்கார், வாய்ப்பே வரல. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் அவருடைய சொந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டை பேராவூரணி பக்கத்தில் ஒரு ஊர். அந்த அவருடைய அகத்தியன் அவர்களுடைய உண்மையான பேர் வந்து நிஜ பெயர், வீட்டில் வச்ச பேர் வந்து கருணாநிதி. அந்த அகத்தியன் அவருக்கு தகவல் வருது, இது மாதிரி அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. உடனே பதறி போய் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்கலை, அப்பாவும் இறந்துட்டாங்க, இந்த மொத்த குடும்பத்தையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஜெயிக்கிறதையும் அப்பா பார்க்கறதுக்கு இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு 1000 வேதனைகளோட துக்கங்களோட நெஞ்சு தழுதழுக்க அப்படியே அடைக்க அவர் வந்து நண்பர்கள்கிட்டலாம் ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபான்னு வாங்கிக்கிட்டு ஒரு 150 ரூபா 200 ரூபா எடுத்துக்கிட்டு அவர் நேராக சென்னையிலேருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போய்டுறாரு. போய் அந்த அப்பாவுக்கான அந்த ஈமச்சடங்கு, அந்த இறுதி காரியங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு திரும்ப சென்னைக்கு வர்றாரு. திரும்ப அதை அடுத்து 16வது நாள் அந்த கருமாதின்னு சொல்லப்படுற அந்த காரியத்துக்கு போயாகணும். ஆனால் 10 பைசா கிடையாது. என்ன செய்யறதுன்னு தெரியல. பணம் எப்படி கிடைக்கும்? கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கல. அந்த சமயத்தில் மணிவண்ணனை போய் பார்த்தா என்ன அப்படின்னு அகத்தியன் சாருக்கு தோணும். உடனடியாக அவர் அகத்தியன் சாரை போய் பார்க்குறார். பார்த்துட்டு, சார் நான் உங்கள்கிட்ட ஒரு கதை கொடுத்தேன்ல, அந்த கதையை நீங்களே வச்சுக்கங்க சார், எனக்கு ஒரு 1500 ரூபா வேணும் சார். எங்கள் அப்பா இத்தனை தேதி போல் இறந்துட்டார் சார், அவருக்கு 16ஆம் நாள் காரியம் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசே இல்லை சார், ஊருக்கு போகிறதுக்கு அப்படி இப்படின்னு நான் புரட்டிட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், அதனால் ஒரு 1500 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு மணிவண்ணன் சார்கிட்ட அகத்தியன் சார் கேட்டிருக்கேன். என்னையா நீ அந்த கதையை கொடுத்துட்டு 1500 ரூபா பணம் கேட்குற அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. உடனே அகத்தியன் பயந்துட்டார். எங்க அந்த கதையை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, அந்த கதைக்கு அவன் 1500 ரூபா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி திட்டுறாரோ அப்படின்னு நினச்சிட்டு, சாரி சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லையா, ஒரு படைப்பை உன்னுடைய படைப்புக்கு 1500 ரூபாயா விளையாவ, என்னையா நீனு உட்கார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போய் 1500 ரூபா பணத்தை எடுத்துட்டு மணிவண்ணன் வந்து அகத்தியன்ட்ட கொடுத்து, முதல்ல உங்கள் அப்பாவுக்கு உண்டான காரியத்தெல்லாம் பண்ணு, போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வா, அந்த கதையும் ஒட்ட நான் தரேன், நான் என்ன நீ பெரிய ஆளாக வருவையா, எனக்கு நம்பிக்கை இருக்கியா, போய அப்படின்னு அவரை அப்பாவுடைய இறுதி காரியங்களுக்கு 1500 ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சி வச்சாரு மணிவண்ணன் சார். அதற்கு பிறகு மணிவண்ணன் சாரும் சரி, மணிவண்ணன் சார் அந்த பணத்தை கேட்கவே இல்லை. அகத்தியன் சாரும் பணத்தை திருப்பி கொடுக்குற நிலைமையில அப்போ இல்லை. காலங்கள்னு பயங்கரமாக உருண்டோடி போயிட்ட பிற்பாடு, மாங்கல்யம் தந்துனானை எடுத்த பிற்பாடு
வளையோ மதுமதி அப்படின்னு ஒரு படம் எடுத்த பிற்பாடு, வான்மதி அப்படின்லாம் ஒரு படம் எடுத்த பிற்பாடு, காதல் கோட்டை, காதல் கவிதை, கோகுலத்தில் சீதை அப்படின்னு வரிசையாக படங்கள் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அகத்தியன் சார் தன்னுடைய படங்களில் மணிவண்ணன் அவர்களை நடிக்க வைத்து அழகு பார்த்தார். அந்த கேரக்டரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மணிவண்ணனை தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுங்கிற கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். வெளுத்து வாங்கியிருப்பார். இதற்கு இடையிலேயே மணிவண்ணன் அவர்கள் நடிகராகவும் ஆரம்பிச்சிட்டார். பல படங்கள்ல நடிகராக ஆரம்பிச்சிட்டார். எந்த குருநாதர் அவரை உதவி இயக்குனராக வைத்திருந்தாரோ அதே பாரதி ராஜா ரஜினிக்கு வில்லனாக மணிவண்ணனை நடிக்க வைத்தார். அதை அடுத்து அவருடைய சிஷ்யன் மணிவண்ணனுடைய சிஷ்யன் சுந்தர்சியும் உள்ளத்தை அளித்தா அப்படின்னு படங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படி வரிசையாக அவருக்கு படங்கள் வர ஆரம்பிச்சு ஒரு பக்கம் டைரக்ஷன், ஒரு பக்கம் நடிப்புன்னு பயங்கர பிஸி ஆயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் படத்தையே டைரக்ட் பண்ண முடியல அவருக்கு. இருந்தாலும் அந்த அந்த காலகட்டத்தில் அமைதிப்படை மாதிரியான படங்கள் எல்லாம் மணிவண்ணன் சார் கொடுத்தாரு. அகத்தியன் ஒரு நாள் பெரிய வெற்றி பெற்ற ஒரு டைரக்டராக எல்லோராலும் கௌரவமாக பார்க்கப்படுகிற, கொண்டாடப்படுகிற ஒரு இயக்குனராக காதல் கோட்டையவே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு பெரிய ஐக்கான், இந்திய அளவில் அந்த படத்துக்கு திரைக்கதைக்கான விருது அவருக்கு கிடைச்சது அகத்தியன் சாருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் அகத்தியன் சார் வந்து மணிவண்ணன் சார் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, சார் உங்களுக்கு நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா சார், நீங்கள் எங்கள் அப்பா இறந்து போன சமயத்தில் அந்த கருமாதிக்கு ஒரு 1500 கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் அதை திருப்பி கேட்கல, நானும் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை பாருங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யோ ஒன்று கவனிச்சாயா, நான் உனக்கு எவ்வளோ கொடுத்தேன்? 1500 சார். நீ அதை திருப்பி கொடுத்தியா? இல்லை சார். ஆனால் நீ திருப்பி கொடுத்துருக்க. எப்படி தெரியுமா? உன் படத்தில் நான் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கேன் சார்? ஒரு 7 படம் இருக்கும் சார். 7 படத்துக்கு எனக்கு நீ சம்பளம் கொடுத்துருக்கீங்கல்ல உங்கள் கம்பெனியில். எவ்வளோ தெரியுமா? தெரியாது சார். 75 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க. அன்றைக்கி நீ திருப்பி தருவேனெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் 1500 கொடுத்தேன். ஆனால் உன் படங்களில் 7 படத்தில் நடித்ததுனால எனக்கு 75 லட்சம் ரூபா அந்த கம்பெனியிலேருந்து எனக்கு பணம் வந்துச்சு. இதை விட எவ்வளோ கிடச்சிருக்கு பாரு. யோசிச்சு பாரு. அந்த பிரதிபலன் பார்க்காம செய்யறதுக்கு எப்போதுமே அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று உண்டியா. அதனால் நான் ஒன்றும் நினைக்கல நான் அப்படின்னு சொல்ல, அப்படியே நெகிழ்ந்து போய் மணிவண்ணன் அப்படியே கையை பிடிச்சி குலுக்க, அப்படியே கைகளை எடுத்து அப்படியே கண்களில் ஒத்திக்கிட்டாரு அகத்தியன் சார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இந்த உலகத்தில் பிரதிபலன் பார்க்காம உதவி செய்கிறது இருக்குல்ல, அதுக்கு அப்படி யார் ஒருத்தங்க பிரதிபலன் பார்க்காம உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி அள்ளி அள்ளி கொடுக்கும், 5 மடங்கு அள்ளி கொடுக்குங்கிறது தான் நிஜம். வணக்கம்.